சுவையான சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் அரிசி, துவரம்பருப்பு, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, ஜீரகம், வெந்தயம், உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கல் உப்பு போட்டுக்குங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். லைட்டாக தண்ணி விட்டு காயை நல்லா வேக விட்டுருங்க. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள் இது மூணையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்து இப்போ ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சதை எடுத்து இதில் நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி கரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க வைங்க. பெப்பர் தூள், பெருங்காயத்தூள், இன்னும் கொஞ்சம் சாம்பார் தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொதித்து வரும்போது மேலாப்பில் நெய் விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. இவ்வளவுதாங்க, சுவையான ருசியான சாம்பார் சாதம் ரெடி. வீட்டில் இதே மாதிரி சமைச்சு அசத்துங்க.